ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நன்னாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் சபையாக கூடியிருப்பது மிக பெரிதான ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். இந்த வகையில் நல்ல ஒரு துதி ஆராதனை, நல்ல ஜப குறிப்புகள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நாளுக்கான சிந்தனை செய்தினமே வசனம், அது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என்ன தலைப்பு? இந்த நாளுக்கான தலைப்பு என்ன? கீழ்ப்படிதல், இல்லைங்களா? ஸோ ஆகவே அந்த வசனத்தை வாசித்து அதற்கான விளக்கத்தையும் வாசித்து இந்த செய்தியை நாம் தியானிப்போம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. எபிரேயர் 5:8-9 விளக்கம். இயேசு தெய்வ குமாரனாக இருப்பினும் அவரது பாதை எளிதானதாக இருக்கவில்லை. பவுல் இங்கே குறிப்பிடுவது போல தேவன் இயேசுவின் கீழ்ப்படிதலை பாடுகளால் சோதித்து பூரணப்படுத்தினார். மெய்யாகவே இயேசுவின் பாடுகள் எவ்வளவு உக்கிரமாக இருந்தன என நாம் அறிவோம். அவர் அநேகரால் இகழப்பட்டார். அவரை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்தனர். ஊழியத்தின் போது தங்குவதற்கு இடமில்லாமல் சுற்றி திரிந்தார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய சீஷர்களே அவரை விட்டு ஓடிவிட்டனர். பின்னர் நிந்திக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இறுதியில் தன் ஜீவனை சிலுவையில் மனுக்குலத்திற்காக கொடுத்தார். இதனாலேயே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக மனுக்குலத்தை அரசாளுவார். தற்பொழுது நம் நித்திய ரட்சிப்புக்கு காரணரான அவர் நம்மிடமும் அத்தகைய கீழ்ப்படுதலை நம் ஆவிக்குரிய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் தயாரா? ஆமீன், ஆமீன். ஆகவே இந்த கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இல்லைங்களா? இல்லைன்னா கற்றுக்கொண்டார். அப்போ என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக கீழ்ப்படிதல் இல்லாதவராக இருந்தாரா? ஏன்னா இங்கே பட்ட பாடுகள்னால தான் அவர் எதை கற்றுக்கொண்டாருன்னு இருக்கு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருன்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை இல்லாமல் இருந்தாரா? எப்படி அதை புரிந்து கொள்ளலாம்? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போவுமே கீழ்ப்படிதல் உள்ளவராக தான் இருந்தார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக சொல்ல போனால் அவர் கீழ்ப்படிந்து தான் இருந்தார் தேவனுக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு மனுக்குலத்தை அவர் மீட்கணும் அப்படின்னா, ஒரு மனுக்குலத்திற்கு அவர் இரட்சகராக மாறணும் அப்படின்னா, அந்த மனுக்குலத்தின் ரீதியாக அவர் என்ன ஆகணும்னா சோதிக்கப்படணும் அவர், இல்லைங்களா? மனுக்குலத்தினுடைய அந்த லிமிட்டேஷன்ஸில், மனுக்குலத்தினுடைய அந்த வல்லமைக்குள்ளாக, அந்த உணர்வுகளுக்குள்ளாக அவர் என்ன ஆகணும் அப்படின்னா அவர் சோதிக்கப்படணும். எதனால அவர் இரட்சகராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் இப்படிப்பட்ட சோதனைகள், மனிதர்களாக இருந்த நம்மை போலவே அவரும் என்ன ஆனார், எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக தான் முன்னாடி இருந்தார். ஆனால் இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் அவருக்கு கிடையாது, சோதனை களம் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. அவர் சுதந்திரமாக கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆனால் இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது, இந்த மனுக்குலத்திற்கே அவர் இரட்சகராக, ஒரு மேசியாவாக அவர் ஆகணும் அப்படின்னா, இவர்கள் போலவே எல்லா வகையிலும் அவர் என்ன ஆகணும், சோதிக்கப்படணும். அப்படி சோதிக்கப்பட்டு அதில் அவர் ஜெயித்தாதான் அவர்களுக்கு முன்னோடியாக அவரால் இருக்க முடியும். அதனால தான் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பார்க்கும் பொழுது அவர் முழுக்க மனிதனாக தான் வந்தார். சில பேர் ரொம்ப தப்பாக புரிஞ்சுப்பாங்க. என்னன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் இது இருந்துச்சு, என்னன்னா கொஞ்சம் வல்லமை இருந்துச்சு, அது பிதா மூலமாக பிதா கிட்ட கேட்கும் பொழுது அவர் கிடைத்ததே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளாக இந்த முழுக்க அவர் மனிதனாக தான் இந்த பூமிக்கு வந்தார். 100% ஹியூமன் தான்.
இல்லைங்களா? அவர் காடாவும் இருந்தார், அடுத்தது மனுஷனாகவும் இருந்தார் அப்படின்றது கிடையாது. அவர் வந்து முழுக்க முழுக்க எப்படி தான் வந்தார்? மனிதனாக தான் வந்தார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது போல இருக்கிற உணர்வுகள், நமக்கு இந்த சரீரத்திற்கு தேவைப்படக்கூடிய எல்லா தேவைகளும் அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் அவர் வந்து பசியாராரு இல்லைங்களா? ஒரு இடத்துல பார்க்குறோம், வாசிங்க மத்தேயு 21:18. மேத்யூ 21:18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, காலையில் யாருக்கெல்லாம் காலையில பசியாச்சு? இன்னைக்கு எழுந்த உடனே பார்த்தீங்களா? அதே பசி அவருக்கும் வந்திருக்கு. காலையில் அவர் நகரத்திற்குள்ளாக வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சான்? பசி வந்துடுச்சு. ரொம்ப ஹங்கரில் இருந்திருக்கிறார். ஓகே, ஸோ அதுவும் அந்த சமயத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கடைகள்லாம் கிடையாது. அதனால் என்ன இருக்கோ வீடுகளில் கொடுத்தாங்கன்னா உண்டு, இல்லைனா வந்து எதாவது மரச்செடிகள் கிட்டேருந்து பறித்து சாப்பிட்டா உண்டு. ஸோ அப்படி தான் வந்து அவருடைய பசியை அவர் ஆற்ற முடியும். ஆனால் பாருங்கள், நம்மை போலவே அவருக்கு என்ன இருக்குது? காலையில் எழுந்த உடனே அந்த கிரேவிங், அந்த பசி அவருக்கு வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டும் ஆறாரு இல்லைங்களா? ஒரு இடத்துல பயங்கரமாக நடந்து வராரு. ரொம்ப நடந்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப இளைப்பாயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? பாருங்க, யோவான் 4:6. ஜான் 4:6. யோவான் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இல்லைங்களா? இயேசு என்ன ஆயிட்டாரு? பிரயாணம் ஆகி என்ன ஆயிட்டாராம்? இளைப்படைந்தார். மறுபடியும் வாசிங்க அத. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பாருங்க, இளைப்படைந்தவராய் ரொம்ப நடந்திருக்கிறாரு. நடந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இளைப்பு வந்துடுச்சு. என்னையா தண்ணீர் மேல நடந்தவர் இவரு, இவருக்கெல்லாம் இளைப்பு வருது, களைப்பு வருது, எல்லாம் வருது. அப்ப என்னன்னா, நம்மை போலவே எப்படி இருந்திருக்கிறாரு? முழுக்க முழுக்க மனிதனாக தான் இருந்திருக்கிறாரு இல்லைங்களா? அவருக்குள்ளாக பசி இருந்திருக்கு, இளைப்பு இருந்திருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இளைப்பா இருக்கும் பொழுது நல்ல தலகாணி வச்சு தூங்கி இருக்கிறாரு இல்லைங்களா? தலையணையை வச்சு தூங்கி இருக்கிறார், தலகாணி குஷன் வச்சு தூங்கி இருக்கிறாரு. பாருங்க, மார்க் 4:38. மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். பாருங்க, தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நமக்கும் நல்லா டயர்ட் ஆயிடுச்சு, என்ன செய்வோம்? நல்லா தூங்கிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சரீரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. நம்மை போலவே அவருக்கு எல்லா வகையிலும் என்ன இருக்கு? எல்லா வகையிலும் அவர் வந்து நம்மை போலவே அவர் செயல்பட்டார். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாசரு மரித்ததை அவர் கேள்விப்படும் பொழுது எல்லாரும் அழுகுறாங்கன்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த எமோஷனல் ஃபீலிங் அவருக்குள்ளே வந்துடுச்சு. அழ ஆரம்பிச்சிட்டார் அவரும். எல்லாரும் சொல்ல போனால் அவர் அழுவல, இவங்களாம் அழுகுறத பார்த்து இவர் அழ வச்சிட்டாங்க இல்லைங்களா? அது வேணா பாருங்க, யோவான் 11:35 வாசிங்க. ஜான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க, 34. அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். பாருங்க, எத்தனை பேருக்கு வந்து மற்றவங்க அழுகிறத பார்த்தோன்னா அழுக வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால தப்பு பண்ணாதீங்க, நீங்க வந்து உங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து அழாம தான் தைரியமா வந்தாரு இல்லைங்களா? லாசருவை பார்க்க சொல்ல போனால் சீஷர்களை வந்து நல்லா தேற்றி ஆற்றி திடப்படுத்தி தான் கொண்டு வராரு. ஆனால் இவங்களாம் அழுகுறதை பார்த்த உடனே, எல்லாரும் அழுகுறதை பார்த்த உடனே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து என்ன ஆயிடுச்சு? தண்ணி வந்துடுச்சு. சீஷர்கள்லாம் யார் ஒருத்தர் தனியாக குலுங்கி அழுதுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவர் அழுதுட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்மை போலவே அவர் மனிதனாக எல்லா வகையிலும் இருந்தார் இல்லைங்களா? நமக்கும் என்ன ஆயிருது? நம்ம ஒரு மரண வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம எவ்வளவுதான் தைரியமா போனா கூட எல்லாருடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது நம்மையே அறியாமல் என்ன ஆறோம்? நம்ம வந்து அழ ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நாமும் சரீரத்தில் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கோம் எல்லா வகையிலும். அப்போ இந்த பூமிக்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, முழுக்க முழுக்க மனிதனாக தான் வந்தார். அப்போ அவருக்குள்ளாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, சில லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு.
அவருக்குள்ளாக சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இந்த சரீரத்தில் அவருக்கு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த சரீரம் வந்து களைப்பாகுது இல்லையா, முன்னாடி அப்படி ஆகல. முன்னாடி வந்து அவர் இந்த மாம்ச சரீரத்தில் இல்லாத போது அவர் வந்து களைப்பாயிருப்பாரா, தாக எடுத்திருக்குமா இல்லையா, அதெல்லாம் எதுவுமே ஆயிருக்காது. ஆனா இந்த சரீரத்தில் வரும் பொழுதுதான் அவருக்கு எல்லாமே இதெல்லாம் நடக்குது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப ஒருவேளை அவர் கீழ்ப்படியாதவராக இருந்தார் என்றால் எப்படிலாம் அவர் வந்து கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம்? அவரால் கீழ்ப்படியாமல் இருந்திருக்க முடியுமா? தேவனுக்கு இருந்திருக்க முடியும். எப்படிலாம் அவர் வந்து கீழ்ப்படியாமல் இருந்திருக்க முடியும்? மனிதனாக வந்திருக்க தேவையில்லை. சரி, மனிதனாகவே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. மனிதனாக வந்து கூட அவர் வந்து கீழ்ப்படியாமல் இருந்திருக்க முடியுமானா முடியும்ல. எப்படிலாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம் அவர்? ஒருத்தரா சொல்லுங்க. மனுஷங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருந்திருந்தாருன்னா கீழ்ப்படி அப்படின்னா என்ன? ஓகே. ம் 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 ஸோ அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஒரு வகையில் பார்க்கும் பொழுது அவர் வந்து தனக்குன்னு ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து நல்ல ஃபேமிலியை இது பண்ணி உண்டு பண்ணி இல்லையா, ஸோ ஜாலியாக இருந்திருக்கலாம் அவர் இல்லையா. என்ன, யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியும்? அதுவும் அழகழகாக பெண்களெல்லாம் பார்க்கும் பொழுது அதுவும் இவர் பர்ஃபெக்ட், இவரை பார்த்து கண்டிப்பாக சில பேர் அட்ராக்டாக இருப்பாங்க. தெரில, நமக்கு தெரில. அதாவது இவருடைய பார்க்கும் பொழுது இவர் பெரிய சௌந்தரியம் உள்ளவரா இல்லாமல் இருந்தால் கூட நிறைய பேர் அவரை பார்த்து ரொம்ப பிரமிப்பாயிருக்காங்க. அவருடைய பேச்சு, அவருடைய அதிகாரம், அவருடைய அற்புதங்கள். அப்போ சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கண்டிப்பாகவே ஒரு செலிபிரிட்டி தான். செலிபிரிட்டின்னு இருந்தாலே கொஞ்சம் க்ரஷ் வந்துடும் இல்லையா. சில இந்த வேர்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செலிபிரிட்டி க்ரஷ். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் சில பேர் க்ரஷ் ஆகியிருப்பாங்க அவரை பார்த்து கூட இல்லையா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தாருன்னு ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சு, வாமா நம்ம ஒரு குடும்பத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்ததிகளை உண்டு பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவர் என்ன செய்யல, தேவனுக்கு கீழ்ப்படியில இல்லைங்களா. அதே போல வந்து பாருங்க, அவர் வந்து சரீரத்தில் இருக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சாருன்னா இந்த சரீரத்தில் இருந்தால் கூட அவரால் தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது வல்லமைகள் பெற்றுக்கொள்ள முடியுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்யறாருன்னா தண்ணீர் மேல நடக்கிறாரு, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு. எப்படி தேவனுடைய வல்லமைகளை பெற்று அதெல்லாம் செய்யறாரு. ஆனா இப்ப பரிசேயர்கள் அவரை ஒவ்வொரு முறையும் நிந்திக்கும் பொழுது, சதிசேயர்கள் நிந்திக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்கலாம், தேவனுடைய வல்லமையை வாங்கி அவங்களை அழிச்சு போட்டிருக்கலாம். புரியுதா? தேவன்கிட்ட ஜபம் பண்ணி தேவனை இவங்களை அழிச்சு போடுங்க, ரொம்ப பேசுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பண்ணல. தன்னுடைய சரீரத்தை வந்து என்ன செய்யறாரு, அதோட லிமிட்டேஷனுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த வல்லமைகளை, அவருடைய அந்த அதிகாரத்தை என்ன செய்யல, அவர் வந்து வேறு விதமாக பயன்படுத்தல. சரீரத்திற்கு அப்பாற்பட்டு என்ன செய்யல, தன்னுடைய சுயத்திற்காக அதை பயன்படுத்தல. அப்படி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு கீழ்ப்படிந்தவராக இருந்திருக்க முடியாது. இன்னொரு வகையில கூட அவர் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். எப்படி? வேற என்ன வகையில்? அதுதான் இந்த விஷயம். இப்ப நம்ம பார்த்ததே அதுதான். அடிச்சவனை திரும்பி அடிக்கணும் தேவையில்லை, ஒரு பிரேயர் பண்ண அழிச்சே போட்டிருக்கோம் தேவனுடைய அக்கினி வந்து இல்லைங்களா. எப்படி எலிசா வந்து ஜபம் பண்றாரு, அந்த வாலிபர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. அப்படி கூட பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு தேவன்கிட்ட கேட்டிருந்தா உடனே முடிஞ்சிருக்கும் இவனுக்கு கதெல்லாம். ஒட்டுமொத்த பரிசேயர்களும் காலியாக இருப்பாங்க, முடிஞ்சிருக்கும். ஆனால் பண்ணலை. சரி, வேற என்ன வகையில் அவர் கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம் தேவனுக்கு? எது? அது வந்திருக்காது, கரெக்டு தான். ஆனால் கீழ்ப்படியாமல் வேற எப்படி போயிருக்கலாம் அவர்? இதெல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நமக்கு ரட்சிப்பு வந்திருக்காது தான் கண்டிப்பா. ஆனால் வேறு வகையில் எப்படி அவர் கீழ்ப்படியதல் இல்லாதவராக போயிருக்கலாம்? எக்ஸாக்ட்லி. சாத்தானுடைய சோதனைகள் போது என்ன செஞ்சிருக்கலாம், சாத்தானுக்கு செவிசாய்த்து அப்படியே போயிருக்கலாம். அவன் சொல்றான்ல, இந்த அப்பத்தை வந்து என்னவா மாத்துங்க, இந்த கல்லுகளை வந்து அப்பத்தை மாத்துங்கன்றாரு சொல்றான் அவன். அதே போல மேல இருந்து குதி அப்படின்றான். அப்ப சாத்தானுடைய சொல்ல கேட்டு சரி சும்மா ட்ரை பண்ணுவோம், பசிக்குது
கொஞ்சம் ஒரு 2 அப்பத்தை எடுத்து வாயில போட்டுப்போம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா 40 நாள் சாப்பிடல. எத்தனை பேருக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடலன்னா பசிச்சிருது? 40 நாள் சாப்பிடவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு வீக் ஆயிருப்பார் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வீக் ஆயிருப்பார் சரீரத்தில். அப்போ அவருக்கு முன்னாடி வந்து அப்பமா மாத்த சொல்றான் அவன். அவன் சாத்தனுடைய வேலையே என்னன்னா, உங்க மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இச்சையை உண்டு பண்ணிடுவான். அதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடை பத்தி யோசனையே வந்திருக்காது. ஆனா என்ன சொல்றான், இந்த கல்லை பாரு அப்பம் மாதிரி மாத்தலாம் இதை அப்படின்றான். அப்போ அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அப்பம் மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து ரொம்ப பசியா இருக்கும் பொழுது சாதாரண சாப்பாடு கூட பிரியாணி மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம், ஆனா கீழ்ப்படியல இல்லைங்களா? அதே போல வேற என்ன செஞ்சிருக்கலாம்? கரெக்ட். அதாவது என்னன்னா, அந்த சிலுவை அந்த பாடுகள் அந்த சமயத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா 3 முறை ப்ரே பண்றார் தேவன் கிட்ட போயிட்டு, தேவனே உங்க சித்தமாயிருந்தால் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீக்கி போடும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்படின்றார். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒருவேளை அவர் கீழ்ப்படிதல் இல்லாதவராக இருந்தார் என்றால் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு கண்ணோட்டத்தில் அவர் கீழ்ப்படிதல் இல்லாதவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே தேவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், தேவனே போதும் என்ன பழைய நிலைக்கு என்ன செஞ்சிருங்க, அதுலேயே வச்சிருங்க, எனக்கு இந்த ஸ்பெஷல் இந்த என்ன வானூர் பூதலத்தோர்லாம் வணங்குற அளவுக்குலாம் பெரிய நாமமெல்லாம் வேணாம், எது இருக்குதோ அதே இருக்கட்டும் போதும், நான் என்னுடைய இதை வந்து என்னுடைய கான்ட்ராக்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் இல்லாதவராக போக வேண்டும் என்றால் பல வகையில் அவர் என்ன ஆயிருக்கலாம்? கீழ்ப்படிதல் இல்லாதவரா போயிருக்கலாம். ஆனா ஏன்னா அவர் நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார் இல்லையா? ஒருவேளை நம்ம அந்த இடத்துலலாம் இருந்தோம் என்றால் யோசிச்சு பாருங்க, நம்மளை யாராவது ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்கு தெரியுமா சொல்லுவோமா இல்லையா? இல்லைங்களா? அதே போல வந்து ரொம்ப பசியில் இருக்கும் போது யாராவது வந்து நல்ல வாசனையா அதாவது சமையல் செஞ்சாங்கன்னா ஒரு 2 நாள் சாப்பிடலன்னா சாப்பிட்டுருவோம், ஏதாவது தவறுகள்னா செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக நம்மை போல எல்லா வகையிலும் சொல்ல போனால் நம்மை காட்டிலும் எக்ஸ்ட்ரீம் அளவுல என்ன இருக்காரு? சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. என்னன்னா ரத்தம் சிந்துதல் அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி சிறந்தார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் எடுத்த முடிவுகள் தான். He made right choices at the right time. இல்லைங்களா? இப்போ உதாரணமாக சாத்தான் வந்து இந்த அப்பத்தெல்லாம் தண்ணீர் இதுவா இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்துன்னு சொல்லும் போது அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மாத்திருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் எடுத்த முடிவுகள் அது எப்படிப்பட்ட முடிவுகளா இருக்கு? தேவனுக்கு ஏற்ற முடிவுகளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முடிவுகள் அவர் எடுத்ததுனால தான் அவர் என்ன ஆறார் அப்படின்னா, அவர் பரிபூர்ணராக மாறினார், இல்லைன்னா மாறினார். நம்ம பார்த்த இந்த கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படியாமையாக அவர் போயிருக்கலாம் நிறைய விஷயத்துல இல்லைங்களா? உலக பிரகாரமாக திருமணம் ஆகிட்டு போயிருக்கலாம். அதே போல வந்து கோபம் மூட்டும் போது அவங்க மேல எரிச்சலாயிருக்கலாம், அதாவது அவங்கள அழிச்சு போட்டிருக்கலாம், சாத்தானுக்கு இணங்கி இருக்கலாம், சிலுவை பாடுகளை தவிர்த்து இருக்கலாம். ஆனா இத்தனை பாடுகள் மத்தியிலும் அவர் எடுத்த முடிவுகள் தான் என்ன செஞ்சது அப்படின்னா, அவரை பரிபூர்ணராக மாற்றியது. அவரை வந்து சொல்ல போனால் முழுமையான அந்த கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்தது. அதனால்தான் வசனம் சொல்லுது, அவர் சிலுவை மரண பரியந்தம் தன்னை என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படித்தினார்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கு அப்படின்னா, நாம் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்திற்கேற்ற முடிவுகளை எடுப்பது அவசியமா இருக்கு இல்லைங்களா? நம்ம நினைச்சா பெருமை கொள்ளலாம், நம்ம நினைச்சா பொய் சொல்லலாம், நம்ம நினைச்சா பாவம் செய்யலாம், நம்ம நினைச்சா வந்து உலக பிரகாரமா வாழலாம். ஆனா நம்ம எடுக்கிற முடிவுகள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோமா இல்லையான்றத தீர்மானிக்கும்.
நம்ம உலக பிரகாரமா வாழணும்னு நினைச்சோன்னா உலக பிரகாரமாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். பாவம் செய்யணும்னு நினைச்சோன்னா பாவம் செய்து கொண்டே வாழலாம். ஆனால் நாம் பாவம் செய்தோம் என்றால் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய பட்டியலில் போயிடுவோம். பாவம் செய்யலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவை போல கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருப்போம். புரியுதா? அப்போ நாமும் எப்படி கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் தான் நமக்கு எதை கற்றுத்தரோம்? கீழ்ப்படிதலை கற்றுத்தரோம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த சரியான முடிவுகள் அவருக்கு ஒவ்வொரு முறையும் எதை கற்றுக் கொடுத்துச்சு? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துச்சு. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அது நடக்கும் அப்படின்னு அவர் கீழ்ப்படிந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை என்ன செஞ்சிட்டார்? வெற்றிகரமாக செய்து முடித்தார். அவர் ஏதாவது ஒரு வகையில் கீழ்ப்படிதல் இல்லாதவரா போயிருந்தார் அப்படின்னா அவர் தேவனுடைய சித்தத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது? செய்திருக்க முடியாது. இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய இரட்சகர் என்ற பெயர் அவர் வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கு நாவுகள் எல்லாம் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யுன்ற அந்த வல்லமைக்கு அவர் சொந்தக்காரராக இருந்திருக்க முடியாது. அப்ப எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவர் எடுத்த முடிவுகள் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம பெருமைக்காரர்களா இருக்கலாம், பொய் சொல்றவங்களா மாற முடியும் இல்லைங்களா? எரிச்சல் உள்ளவர்களா இருக்கலாம், உலக பிரகாரமா வாழலாம், எப்படி வேணாலும் இருக்க முடியும். ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுதான் நம்மை நிர்ணயிக்கும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை. ஆனா இதுல என்ன விஷயம்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம் இயேசு கிறிஸ்துவை போல என்ன இல்லை? பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம இயேசுவை போல பர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப நமக்குள்ளாக என்ன இருக்கும்? சில நேரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். சில நேரத்தில் நம்ம தவறுவோம். சில நேரத்தில் நம்ம என்ன ஆகலாம்? தவறான முடிவுகளை எடுத்துருவோம் இல்லைங்களா? சில நேரத்தில் கோவப்பட்டுருவோம், சில நேரத்தில் பாவம் செஞ்சிருவோம். ஆனால் இப்படிப்பட்ட சமயங்களில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னது? உண்மையான மனந்திரும்புதல், ட்ரூ ரிப்பென்டன்ஸ். அப்படி உண்மையான மனந்திரும்புதல் இருக்கும் பொழுது நமக்காக யார் பரிந்து பேசுவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார். ஏன்னா அவர் நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன்கிட்ட, தேவனே நான் என்னுடைய இச்சை நிமித்தமாக இந்த பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்வாரு? பரிந்து பேசுவார். ஆமா தேவனே, எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான இதுதான், ரொம்ப டெம்ப்டிங் தான், ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா? சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பயந்து ஓடிட்டான் அப்படின்னும் போது அவர் மன்னிப்பு கேட்கிற, தேவனே நான் இனிமேல் பயப்படக்கூடாது அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? பரிந்து பேசுகிறார். ஆமா தேவனே, ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நான் கூட சிலுவை மரணத்துக்காக போய் நிற்கும் பொழுது கெத்சமனே தோட்டத்தில் எனக்கும் என்ன ஆச்சு? ரொம்ப பயம் வந்துச்சு. அதனால இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. அப்போ நமக்காக என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுறாரு. ஏன்னா நம்மை போலவே எல்லா வகையிலும் அவர் என்ன இருக்கிறாரு? சோதிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Hebrews 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் இல்ல இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்தில் நம்ம கூட சில பேரை ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா? சில பேரை ரொம்ப என்ன செஞ்சிருவோம்? ரொம்ப கடினமாக பேசிடுவோம். ரொம்ப என்ன சொல்லிடுவோம்னா, நீ பெரிய பாவின்னு சொல்லிடுவோம், நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஆனால் உண்மையாகவே அவங்க ஒரு பலவீனத்து நிமித்தம் ஒரு தவறுக்குள்ளாக போயிருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் என்றால் நம்ம பிதா கிட்ட அவருக்காக பரிந்து பேசலனா கூட யார் பரிந்து பேசுவா? கிறிஸ்து பேசுவாரு. ஏனென்றால் நமக்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா அதை நாம் தவறா பயன்படுத்தி கூடாது. அதான் அங்க சொல்ல வர பாயிண்ட். அதனால்தான் அந்த 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவும். தைரியமா ரிப்பன்ட் ஆகணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்?
மன்னிப்பு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து அந்த தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக, அழைப்பிற்குள்ளாக நம்மால வந்து நிற்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த மனிதனுடைய இந்த கட்டுப்பாட்டிற்குள், இந்த மாம்ச கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டே தேவனுடைய சித்தத்தை சரியான முடிவுகள் எடுத்து அவர் செயல்படுத்தினார். அதனால் அவருக்கு எல்லா மகிமையும் கிடைத்தது. இப்ப வசனம் சொல்லுது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது இந்த பூமியில சரியான முடிவுகளை நம்ம எடுத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ரட்சிப்பு கிடைக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? பாருங்க 5:9 வாசிங்க. எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்க, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரியுது உங்களுக்கு? நீங்க நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் தான் வந்து காரணம். அவர் வந்து என்னவா இருக்கிறாருன்னா காரணமா இருக்காரு இல்லைங்களா? ஆனா அந்த அந்த நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். மனம் திரும்பி கொண்டே இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணிகளை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது எப்படி அவர் வந்து எல்லா மகிமைகளையும் பெற்றுக்கொண்டாரோ நாமும் வந்து நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்ம வந்து குமாரர்கள்லாம் இல்லை. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையத்திற்கு வெளியில இருந்த பிள்ளைகள் இல்லைங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, மகிமைக்கு, அழைப்பிற்கு எல்லாத்துக்கும் வெளியில இருந்தோம். ஆனா அவர் மூலமாக அவர் இவ்வளவு கீழ்ப்படிந்து உண்மையா இருந்ததுனால நம்ம எல்லாருமே தேவனுடைய அந்த மந்தைக்குள்ளாக இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கோம். இதுவே மிகப்பெரிதான ஒரு பாக்கியம். ஆனால் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சரியான முடிவுகளை நாம் எடுக்கணும். தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற முடிவுகளை நாம் எடுக்கணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன பாடங்கள், அவருடைய வாழ்க்கை நமக்கு என்னவா இருக்கணும்? ஒரு முன் உதாரணமா இருக்கணும். மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அவர் பாருங்க அந்த மாம்ச அந்த கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு என்ன செய்யறாரு? முழுக்க முழுக்க அவர் வந்து கைண்ட்னஸ் இல்லைங்களா, இரக்கத்தையும் மன்னிப்பையும் இதை தான் வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? ஸோ நாமும் வந்து கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் மனம் திரும்பணும். அதே சமயத்தில் சரியான முடிவுகளை எடுக்கணும். நாம் தவறும் பொழுது மனம் திரும்பி கொண்டே தேவனுடைய பணிகளை செய்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் ஏற்ற சமயத்தில் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையான தேவ மனிதர்கள்லாம் அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? தாவீதா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ தாவீதை நினைச்சிருந்தா தேவனை விட்டு எப்பயோ போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அவர் தவறு செய்தாலும் யார்கிட்ட தான் போறாரு? தேவன்கிட்ட தான் போறாரு. தேவன்கிட்ட போயிட்டு தேவனை பற்றி தான் யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு, தேவனுடைய காரியங்களை குறித்து மற்றவங்கிட்ட பேசுறாரு. அப்போ தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு மிக முக்கியமான மிகப்பெரிய முன்னுதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் வந்து நடப்பது அவசியமா இருக்கு. ஆகவே நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? இப்பொழுதும் ஒரு சிறு ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். ஜெபிப்போம்.